ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இன்னைக்கு காலையில் ஈரானில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. பட் அதில் இருக்கிறதுலே பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெஞ்ச மழையில் எண்ணெய் இருக்குது, ஆயில் ரெயின். அதுவும் பிளாக் ஆயில் ரெயின் வந்து இன்னைக்கு காலையில் ஈரானோட கேபிட்டல் சிட்டியான டெஹரான், இந்தியாவுக்கு வந்து டெல்லி இருக்கிற மாதிரி, நீங்கள் வந்து இது எடுத்துக்கோங்களேன், ஸ்ரீலங்காவுக்கு கொலம்போ இருக்கிற மாதிரி, மலேசியாவுக்கு கோலாலம்பூர் கேபிட்டல் சிட்டி. ஈரானோட கேபிட்டல் தான். கேபிட்டல் நம்மளுக்கு தெரியும், இருக்கிறதுலே அதிகமான மக்கள் வாழக்கூடிய இடம் இதுதான். அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற இடமும் ஈரானுக்கு இதுதான். அந்த இடத்துல கருப்பு எண்ணெய் மழை, பிளாக் ஆயில் ரெயின் வந்து இன்னைக்கு காலையில் பெஞ்சிருக்குது. என்ன மதன் சொல்ற, ஏதோ அதிசயம் மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். இது அதிசயம் இல்ல, இது மிகப்பெரிய சோகம், பேரழிவு. ஈரான் மேல பிளாக் ரெயினை உருவாக்குன இந்த அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பழி வாங்குறதுக்காக ஈரான் பதிலுக்கு கொடுத்த இந்த ரிவெஞ்ச் தாக்குதல் இருக்குல்ல, அதுல இஸ்ரேல் மேலையும் சரி, சுத்தி இருக்கக்கூடிய அரப் கண்ட்ரிஸ் மேலையும் சரி, ஒரு ஸ்வாம் ஆஃப் ட்ரோன்ஸை வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் 52,000 இந்தியன்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட்ல இருந்து ஒரே வாரத்தில் கிளம்பி இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்காங்க. இந்த மூணு விஷயத்தையும் நான் டீடைல்டா உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாமே கனெக்டட் தான். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனாதான் இந்த மாதிரி வேர்ல்ட்ல நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் என்னால டெய்லி வீடியோ போஸ்ட் பண்றதை பண்ணிட முடியும். யூடியூப் அல்கோரிதம் உங்ககிட்ட வந்து அந்த வீடியோவை காமிக்கணும்னா, டெய்லி தான் நான் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன், நீங்க அதை டெய்லி பார்க்கணும்னா யூடியூப் உங்ககிட்ட காமிக்கணும். அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் காமிக்க ஆரம்பிக்கும்ங்கறத தெரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து நைட்டு நேத்துக்கு வீடியோல நம்ம டீடைல்டா பார்த்திருந்தோம். ட்ரம்ப் வந்து ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு ராத்திரி இதுவரைக்கும் ஈரான் பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ஒரு மிரட்டல் விட்டிருந்தாரு. சொன்னது மட்டும் இல்லாம அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலும் சரி, நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து டெஹரான் மேல நடத்தி இருக்காங்க. இதோட எதிரொலி அங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களையுமே பாதிக்கும். நான் சொன்ன மாதிரி அது அவங்களோட கேபிட்டல் சிட்டி. ஈரானோட பேக் போனே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். இந்தியாக்கே வந்து ஒரு காலத்துல அவ்வளோ ஆயில் வந்து ரொம்ப டிஸ்கவுண்டட் விலைக்கெல்லாம் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஈரான் வந்து அமெரிக்கா எவ்வளவு எதிர்த்து நின்னாலும், இஸ்ரேல் எதிர்த்து நின்னாலும், யூரோப்பே அவங்களுக்கு எதிராக நின்னாலும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாருமே ஈரானுக்கு எதிர்த்து நின்னாலும், சுத்தி இருக்கிற கல்ஃப் கண்ட்ரீஸும் ஈரானுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணலங்கிற பட்சத்தில் அவங்களால நிக்க முடியறதுக்கு ஒரே காரணம் அவங்களோட எண்ணெய் வளம். இன்னைக்கு வேர்ல்டுல இருக்கிற நிறைய பேருக்கு வந்து ஈரான் வந்து ஆயில் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல தான் அவங்களோட ரெவென்யூவே ஓடிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இப்போ அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் என்ன டிசைட் பண்றாங்கன்னா, அவங்களோட ஆயில் ஃபேக்டரிஸ், ஓகேவா, ஆயில் ஃபார்ம்ஸ், இது வந்து 1-2 இடம் மட்டும் கிடையாது. டெஹரான் ஃபுல்லாவே வந்து நிறைய ஆயில் ஃபார்ம் வச்சிருக்காங்க. எண்ணெய், கச்சா எண்ணெய் எடுத்து பெட்ரோல், டீசல் எல்லாமே ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்து மேல நேத்திக்கு இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்காவோட ஹெல்ப்போட நடத்தியிருக்காங்க. இது எக்ஸாக்டா யார் இஸ்ரேலா அமெரிக்காவான்னு தெரியல. பட் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஈரானை அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சதுல நேத்து ராத்திரி நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்கள் நடந்திருக்குது. ஃபர்ஸ்ட், மிகப்பெரிய எண்ணெய் கிணறு மேல குண்டுகளை போட்டா என்ன ஆகும்? இமீடியட்டா ஃபியூயல் வந்து பத்தி எரிய ஆரம்பிக்குது. சுத்தி இருக்கிற டேங்க் எல்லாம் ரப்சர் ஆகுது, வெடிச்சு செதறுது. அண்ட் அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபயர் வந்து சுத்தி இருக்கிற எல்லா டேங்குக்குமே பரவுது. ஒரு இடத்துல போட்டா பரவாயில்ல, ஒரு இடத்துல போட்டா போதும், சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்குமே பரவுது. வேகமா எண்ணெய் கரெக்டா பயங்கரமா தீ பிடிச்சி எரியுது. இது ஃபர்தரா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, டெம்பரேச்சர் அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 1000 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து அந்த தீ வந்து பிடிச்சி எரியுங்கிறாங்க. 30 to 50 மீட்டர்ஸ் உயரத்துக்கு வந்து பிளாக் ஃப்ளேம்ஸ் வந்து எரியுது. அந்த பெட்ரோலோட ஃப்ளேம்ஸ், பெட்ரோல், டீசல், எண்ணெய் எல்லாம் எரியுறது வந்து ஒரு 50 to 50 மீட்டர்ஸ் வரைக்கும் வானத்துக்குள்ள பறக்குது. அவ்வளவு தூரத்துக்கு ஃப்ளேம்ஸ் மட்டுமே போகுதுன்னா யோசிச்சு பாருங்க. அண்ட் இதுல வந்து உருவாகக்கூடிய ஸ்மோக்ல வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து ரொம்ப திக்கா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, மேல போய் ஹைட்ரோ கார்பன் ஜெயண்ட் கிளவுட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிடுது. ஸோ ஆக்சுவல் கிளவுட்ஸுக்கு கீழே இது நேற்று நைட் இவங்க இவ்வளோ பெரிய தாக்குதல் பண்ணதில் இங்கேருந்து கிளம்பி போன இந்த பெட்ரோல், டீசல், ஆயில் இதெல்லாமே வந்து கிளவுட்ஸாக ஸ்கை ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்குது. இன்னைக்கு காலையில் விடியிறப்போ சூரியன் வந்து அங்கே சொல்கிறாங்க, டெஹரான்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய மலையெல்லாம் சுற்றி தெரியும். எந்த மலையுமே தெரியல. ஏன்னா இங்கே போட்ட குண்டுகளில் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறு எல்லாமே எரிஞ்சதில் வந்து சுற்றி ஃபுல்லாக கருப்பு கிளவுட்ஸாக இருக்குது. அண்ட் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது இன்னைக்கு காலையில். அது மேலே இருக்கிற கிளவுட்ஸ்ல இருந்து நார்மலாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் இந்த வாட்டர் கீழே வந்து சேர்றப்போ, மண்ணுக்கு வந்து சேர்றப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் கிளவுட்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து இந்த ஆயில் அண்ட் சில சூட்லாம் இருக்குது. அதாவது இந்த கருப்பா வந்து இந்த கார்பன் எரிஞ்சு மிச்சம் மீதி எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய அந்த கருப்பு எக்ஸஸா கருப்பா இருக்கக்கூடிய சூட்டையும் ஆயில் கொஞ்சம் ட்ரேசஸையுமே வந்து அந்த மழை வந்து கொண்டு வந்து தரையில விழுந்திருக்குது. இன்னைக்கு நிறைய வீடியோ சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா, தண்ணியை வந்து அப்படியே லைட்டா காலை வச்சு தேய்ச்சி காமிக்கிறாங்க. விழுந்த மழையில ஃபுல்லா பாத்தீங்கன்னா கருப்பா இருக்குது.
பிளாக் ரெயின் வந்து இன்னைக்கு காலையில ஈரான்ல டெஹரான் மேல பெஞ்சிருக்குது. நம்மள நிறைய பேருக்கு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும். ஏன் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இவ்ளோ பெரிய ஒரு தாக்குதல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவை? ஆட்சி மாற்றம்னு மட்டும் தான் சொன்னாங்க. பட் இவ்ளோ பெரிய தாக்குதல அவங்க பண்றதுக்கான காரணம் என்ன? திஸ் இஸ் மச் மோர் தென் ஜஸ்ட் a black rain. என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஈரானோட பேக் போனே வந்து இந்த எண்ணெய் வளம் தான். அவங்க உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களுக்கு எதிர்த்து நின்னாலும், சுத்தி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும், அவங்க நிக்கிறதுக்கு அவங்களோட முதுகெலும்பே இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் வளம் தான். இந்த எண்ணெய் வளத்தை வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் உடைக்கணும்னு நினைச்சதுனால தான் இப்போ அதோட இடங்களே டைரக்டா தாக்கியிருக்காங்க. இதுவரைக்கும் வரலாற்றுல இப்படி ஒரு தாக்குதல ஈரான் வந்து சந்திச்சதே கிடையாது. அவங்களோட எண்ணெய் வளம் வந்து அவங்க என்னைக்குமே பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இதுக்கு தான் அவங்க ஒரு இன்னைக்கு 9th டே கரெக்ட்டா போரோடது. அவங்க 8 டேஸா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அவங்களோட டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. சோ அவங்களோட ஆப்போசிட்ல வந்து வரக்கூடிய இன்டர்னலா வரக்கூடிய ஆயுதங்கள் எதா இருந்தாலும் ஃளைட்ஸா இருந்தாலும் இங்க இருந்து கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு வந்து இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் உடைச்சிடுறாங்க. அவங்களோட தலைமையை வந்து காலி பண்றாங்க. இப்படி ஒரு டேயா பண்ணிட்டு கடைசில அவங்க எங்க போய் கை வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து எங்க மோப்பம் முடிச்சு போனாலும் கடைசில ஒரு எண்ணெய் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. இது வந்து ஈராக்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரியுது. கடைசில இந்த எண்ணெய் இப்ப வெனிசுலா வரைக்கும் இங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆயில் தான். சோ ஆயில்ல வந்து இப்படி கண்டமானிக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இதோட எதிரொலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பிளாக் ரெயின் மட்டும் நினைக்கிறோம். பட் இட்ஸ் மச் வர்ஸ். இதனால இவ்ளோ ஆயில் வந்து எக்ஸஸா எரியறதுனால அட்மாஸ்பியர்ல சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரோஜன் ஆக்சைட்ஸ், கார்பன் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் சில விஷ வாயு கொண்ட டாக்ஸிக்கான ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து அட்மாஸ்பியர்ல சுத்த ஆரம்பிக்குமா. ஏன்னா அங்கதான் மழை பெய்யுது, அங்கே தானே அது சுத்திட்டு இருக்குது. இது வந்து சுத்தி இருக்கிற பல கிலோமீட்டருக்கு வந்து மக்கள் சுவாசிக்கிறப்போ இந்த தண்ணியில எல்லாம் இது வந்து தண்ணியில விழுகுது. இது எல்லாத்தையுமே நம்ம கன்சியூம் பண்றப்போ உடல் ரீதியாவே நிறைய பிரச்சனைகள் உருவாக்கலாம். சுத்தி இருக்கக்கூடிய இதுக்குமே சுத்தி இருக்கக்கூடிய மத்த இயற்கை வளங்கள் இருக்கிற விவசாயத்துக்கு பிரச்சனை வரும், செடி வளர்றதுல பிரச்சனை வரும், ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமே பிரச்சனை வரும். அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி சேர்ந்து ஈரான் மேல நேத்து நைட் நடத்தியிருக்காங்க. அதனால தான் இந்த பிளாக் ரெயின் வந்திருக்குது. அண்ட் ஈரான் வந்து ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாத்தையும் தாங்கிட்டு இன்னமும் ஈரான் வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஈரான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்களால இன்னும் 6 மாசத்துக்கு நீங்க என்ன உலகத்திலே மிகப்பெரிய ஆயுதங்களை நீங்க கொண்டு வாங்க, இருக்கிறதுலே மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ் மொசாதை வச்சு இஸ்ரேல் வாங்க, அமெரிக்கா ஆயுதங்களை வச்சுட்டு வாங்க, நீங்க என்ன பண்ணீங்கனாலும் எங்களால இன்னும் 6 மாசத்துக்கு 6 மந்த்ஸ்க்கு இன்டென்ஸான போற சொல்லி எங்களால பதில் கடிச்சிட்டு இருக்க முடியும். எங்க கிட்ட அவ்வளோ ரெடியா தான் நாங்க இருந்திருக்கோம். இந்த ஒரு நொடிக்காக நாங்க 20 வருஷமா ரெடியா இருக்கோங்கிறத வந்து மறுபடியும் ஈரான் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அண்ட் கூடவே நேத்திக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. நம்ம ஆக்சுவலா இந்த டெய்லி வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சோ நேத்திக்கு வீடியோல நான் சொல்லியிருந்தேன் ட்ரம்ப் வந்து ஒரு மிரட்டலை விட்டுருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா ஈரான் வந்து நேத்திக்கு சுத்தி இருக்கக்கூடிய அரப் கண்ட்ரீஸ்க்கு சாரி கேட்டிருந்தாங்க. உங்களை இவ்வளவு நாள் அடிச்சிட்டோம், அது எங்களோட நோக்கம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா அரப் கண்ட்ரீஸ்க்கு வந்து சரண்டர் ஆயிடுச்சு, ஈரான் வந்து சரண்டர் ஆயிடுச்சு. ஈரான் சரண்டர் ஆனதுனால அரப் கண்ட்ரீஸ் எல்லாருமே இந்த யுஏஇ, அப்புறம் இந்த பஹ்ரைன், குவைத், சவுதி இவங்க எல்லாம் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து தேங்க்யூ ட்ரம்ப், தேங்க்யூ சார், உங்களால வந்து எங்களுக்கு தொல்லையா இந்த ஈரான் இருந்தாங்க, நீங்க அடிச்சதுல அவங்க வந்து எங்க கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க, எங்க கிட்ட சாரி கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ட்ரம்ப் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இது வந்து ஈரான் எவ்வளவு ட்ரிகர் பண்ணும். ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அடிக்க மாட்டேன், உங்களை அடிக்கிறது எங்களோட நோக்கம் இல்லன்னு சொன்ன ஈரான் வந்து ட்ரம்ப் பேசினதுனால இவங்க யாருமே பப்ளிக்கா இதை சொல்லல. இவங்க இன்ஃபேக்ட் சொன்னாங்களான்னு கூட தெரியாது. ஆனா ட்ரம்ப் இப்படி சொன்னதுனால மறுபடியும் பாத்தீங்கன்னா ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல். இன்னைக்கு காலையில நேத்து மறுபடியும் தாக்குதல். இதுல பாத்தீங்கன்னா துபாய் மரீனால இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் வந்து தாக்குதலுக்குள்ளாகப்பட்டிருக்குது. துபாய்னாலே வந்து நம்ம ரொம்ப என்ன சொல்ல பாஷான இடங்கள் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த பாஷான இடங்கள் வந்து இப்போ தாக்குதலுக்குள்ளாயிட்டு இருக்குது கண்டினியூஸா. துபாய் மரீனால குவைத்தோட கவர்மெண்ட் பில்டிங் வந்து தாக்கப்பட்டிருக்குது. குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் ஏர்பேஸை வந்து ஈரான் அடிச்சிருக்காங்க. டீசாலினேஷன் பிளான்ட்டை வந்து பஹ்ரைன்ல அடிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். மிடில் ஈஸ்டோட மிகப்பெரிய வளம் வந்து ரேரா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி தான். நம்ம ஊர்ல வந்து அது பெருசா தெரியாது. மிடில் ஈஸ்ட் போனீங்கன்னா தண்ணி வந்து அவ்வளோ பெரிய ஒரு ரேரான ஒரு விஷயம். மனிதர்கள் வாழ்றதுக்கு ரொம்ப பேசிக்கான விஷயம். முதல் செல்ல இருந்து எல்லாமே தண்ணியில தான் இருக்குது. நம்மளுக்கு தண்ணி அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியும். அது புதுசா சொல்ல தேவையில்லை. அப்படி இருக்கிறப்போ ஈரான்ல கடல் சுத்தி சோ அந்த டீசாலினேஷன் பிளான்ட்டை வச்சு தான் குடிக்கிற தண்ணியை அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில அவன் ஆல்ரெடி நம்ம பேசினது தான். இதை வந்து நம்ம ஐ திங்க் இந்த தேர்ட் டே நம்ம இந்த இஷ்யூவை கவர் பண்றப்பயுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். ஈரான் வந்து கண்டிப்பா டீசாலினேஷன் பிளான்ட்ஸ் மேல கை வைப்பாங்க. ஏன்னா அமெரிக்கா அடிக்கிறத நிறுத்தணும். அமெரிக்கா அடிக்கிறத நிறுத்தணும்னா அமெரிக்காவை டைரக்டா அடிக்கணும், அது முடியாது. ஏன்னா சுத்தி இருக்கிற இந்த ப்ராக்ஸிஸ் தான் இந்த அரப் கண்ட்ரீஸ் தான் வந்து ஈரானோட ஆக்சஸ்ல இருக்காங்க. அமெரிக்கா வரைக்கும் போகக்கூடிய ஆயுதங்கள் வந்து ஈரான் கிட்ட இல்ல. கிட்ட இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் தான் அடிக்க முடியும். அப்போ கிட்ட இருக்கிற கண்ட்ரீஸ் மேல பிரஷர் போட்டா இங்க அடிச்சா அங்க வலிக்குங்கிற மாதிரி இந்த கிட்ட இருக்கிற கண்ட்ரீஸ்ல பிரஷர் போடுறதுக்கு தான் டீசாலினேஷன் பிளான்ட் மேல அவங்க குண்டு போட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டீசாலினேஷன் பிளான்ட் மேல கை வச்சிட்டாங்கன்னா தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா மிடில் ஈஸ்ட் என்னங்க பண்ணுவாங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன். எதனாலும் ஒரு மனுஷன் வந்து தாங்கி நின்னுக்கலாம். தண்ணி இல்லனா அந்த குடிக்கிற தண்ணியில வந்து கை வைக்கிற ஆரம்பிச்சிடுவாங்க நம்ம எதிர்பார்த்தோம். பட் இவ்வளவு சீக்கிரமா நம்ம எதிர்பார்க்கல. பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய டீசாலினேஷன் பிளான்ட் மேல
ஈரான் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஒரே நேரத்துல குவைத், பஹ்ரைன், சவுதி, UAE அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா எமிரேட்ஸும், அபுதாபி, துபாய்னு எல்லாரையும் நீங்க சேர்த்துக்கலாம், ஷார்ஜா, எல்லார் மேலயுமே தாக்குதல் வந்து ஒரே நேரத்துல ஈரான் அடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? ட்ரம்ப் கொடுத்த பில்டப். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ட்ரம்ப் வந்து சுத்தி இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாம் என்கிட்ட நன்றி சொல்றாங்க நான் ஈரான் அடக்குனதுல அப்படின்னு சொன்ன அந்த ஒரு பில்டப்புக்காக ஈரான் வந்து நான் எப்போண்டா அப்படி சொன்னேங்கிற மாதிரி வந்து இவ்வளவு பெரிய தாக்குதலை பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன? பிகாஸ் இட்ஸ் ஆல்சோ அபவுட் ஹூ ஸ்டாண்ட்ஸ் வேர். அது வந்து ஒரு ஈகோ பேட்டிலும் இருக்குது. இன்டர்நேஷனலா ஜியோ பாலிடிக்ஸ்ல யார் ஸ்ட்ராங்கர்னு காமிக்கிறது இருக்குது. இந்த நொடி வரைக்கும் மிடில் ஈஸ்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரி ஈரான் தான். இந்த நொடி வரைக்கும் அதை வந்து ட்ரம்ப் வந்து நான் உடச்சிட்டேன்னு சொல்றப்ப ஈரான் வந்து இல்ல நான் தான் இன்னும் இங்க இருக்கேங்கிறத காமிச்சிக்கிறதுக்கு கூட இதை பண்ணியிருக்கலாம். பட் மோஸ்ட் லைக்லி நம்ம வந்து இதை ட்ரம்ப்புக்கு அட்ரிபியூட் பண்ணலாம். நானும் அதான் நினைக்கிறேன். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் பேசுறதையும் பார்க்குறப்ப அதுதான் அவங்களும் சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேவலமான விஷயத்தை ட்ரம்ப் பண்றாரு. 150க்கு மேல வந்து பெண் குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க வந்து இறந்து போனாங்க அமெரிக்கா நடத்தின ஒரு தாக்குதல்ல. ஓகேவா? இது அமெரிக்கா தான் தாக்குதல் நடத்தி இருக்கு அப்படிங்கிறது வந்து நிறைய இன்டர்நேஷனல் ஏஜென்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா வந்து டைரக்டா ஒத்துக்கல. ஆனா ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ட்ரம்ப் கிட்ட டைரக்டா கேட்கறாங்க, ஏங்க இவ்வளவு பெரிய தாக்குதல் நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்கூல்ல நடத்தி குழந்தைங்களை வந்து கொன்றிருக்கீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்டப்போ ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்றாரு? நாங்க அதை பண்ணல அப்படின்றாரு. உடனே அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து பின்னாடி இன்னொரு ஆபீசர் இருக்காரு, ஒரு ஒயிட் ஹவுஸ் அபிஷியல் ஐ கெஸ், அவங்க கிட்ட கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, ட்ரம்ப் வந்து இல்லங்கறாரு. அவர் சொல்றாரு, இல்ல நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவருக்கு தெரியும் இது அவங்க தான் பண்ணாங்கன்னு. ஆனா ட்ரம்ப் வாய் கூசாம அந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டா சொல்லக்கூடிய ஒரு பொய் இருக்குல்ல, அது ரொம்ப அவதூறு படுத்துது. அங்க இத்தனை பேர் இறந்தது நான் பண்ணல, எனக்கு தெரியாது, நாங்க பண்ணல அப்படின்னா அப்ப யார் பண்ணாங்க? அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரானே அவங்க மேல குண்டு போட்டுக்கிட்டாங்க. அவங்களே வந்து இன்டர்நேஷனலா சிம்பதி எடுத்துக்கிறதுக்கு அவங்களோட பெண் குழந்தைகளை வந்து ஈரானோட கவர்மெண்டே வந்து அவங்க மேல குண்டு போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ஒரு கிளைம் வைக்கிறாரு. அதை இமிடியேட்டா தான் அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து பின்னாடி இருக்கிறவங்க கிட்ட கேட்கிறப்போ அவர் வந்து இதை ஆமோதிச்சிருக்கணும். இல்ல பிரசிடென்ட்டாவே இருந்தாலும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒயிட் ஹவுஸ் அபிஷியல் என்ன சொல்றாருன்னா, இல்ல எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. நாங்க தேடிட்டு இருக்கோம் இன்னும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நடுவுல தான் நான் ஆல்ரெடி ஒரு விஷயத்த சொன்னேன். இந்தியன்ஸ் வந்து 1 கோடி பேர் மிடில் ஈஸ்ட்ல இருக்காங்க. இருக்கிறதுல அதிகமா பாதிக்கப்படக்கூடியது இந்தியன்ஸ் தான். ஏன்னா பல வருஷமா ஈரானுக்கும் இந்த மத்த மிடில் ஈஸ்ட் இந்தியன்ஸ் போகக்கூடிய கண்ட்ரீஸுக்கும், ஈரான்லயுமே ஆக்சுவலா நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த நான் சொன்னேன்ல, இந்த பஹ்ரைன், குவைத், சவுதி, UAE இவங்களுக்கும் ஈரானுக்கும் ரொம்ப வருஷமா பிரச்சனை. இவங்களுக்கு இவங்களோட பேஸை யூஸ் பண்ணி இஸ்ரேலும் அமெரிக்காவும் இங்க இருந்து இவங்களை அடிச்சிட்டு இருக்காங்க. இங்க இருந்து இவங்க வந்து அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அடிக்கிறதுக்கு இங்க இவங்களெல்லாம் நடுவுல இருக்கிறவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே லிங்க்டு. பட் இதுல எதுலயுமே சம்பந்தப்படாத இந்தியன்ஸ் வந்து வேலை தேடி அங்க போனவங்க, வேலை பார்க்கறதுக்கு அங்க போனவங்க, அவங்களோட டெசர்ட்டை வந்து இன்னைக்கு ஒரு செல்வ செழிப்பான மண்ணா உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் வந்து இந்த போருக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்கிறது தான் இருக்கிறதுலேயே சோகமான ஒரு விஷயம். இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா 52,000 இந்தியன்ஸ் வந்து ஒரே வாரத்துல மிடில் ஈஸ்ட்டை விட்டு கிளம்பி இந்தியாவுக்கு திருப்பி வந்திருக்காங்கன்னு டேட்டா நம்ம கிட்ட இருக்குது. அண்ட் ப்ராபபிளி இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஸ்லோவா வந்து ஃபிளைட்ஸை வந்து மற்ற ரூட்ல எல்லாம் போட்டு இந்தியாவுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய இந்தியன்ஸ் வந்து இன்னும் திருப்பி இந்தியாவுக்கு வருவாங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திருப்பி போவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. அண்ட் இதெல்லாம் பேசிட்டு இருக்கப்போ ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு டேட்டால வந்து ஈரான்ல இந்த போர் ஆரம்பிச்சு 9 டேஸ்ல, தட்ஸ் ஆல்மோஸ்ட் a week, ரைட்? ஒண்ணுமே இல்ல, வீக் பிளஸ் 2 டேஸ், இதுக்குள்ள 10,000 பில்டிங்ஸ் வந்து இடிஞ்சிருக்காங்க. ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம்? இது நான் சொல்றது சும்மா சின்ன வீடு கிடையாது, பெரிய பெரிய பில்டிங்ஸ். ஓகேவா? 10,000 பில்டிங்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எத்தனை பேரோட உழைப்பு, எத்தனை பேரோட சொத்து, எத்தனை பேரோட வாழ்க்கை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தின தாக்குதல்ல ஈரான்ல 10,000 பில்டிங்ஸ் வந்து 9 நாட்கள்ல தகர்க்கப்பட்டிருக்குது. அண்ட் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நான் இதை விட பெரிய தாக்குதல் பண்ண போறேன் அப்படின்னு வேற பேசிட்டு இருக்காரு. என்னைக்குமே எந்த ஒரு பிரச்சனைக்குமே போர் சொல்யூஷன் கிடையாது. இதுல அமெரிக்கன்ஸும் இறந்துட்டு இருக்காங்க, அமெரிக்கன்ஸும் நிறைய இறந்துட்டு இருக்காங்க, ஈரானியன்ஸும் இறந்துட்டு இருக்காங்க. ப்ரொபோஷனலா நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி இவங்க அதிகம் அவங்க கம்மி அப்படின்னு பேசுறதை தாண்டி எல்லா ரேஸ்ல இருக்கிறவங்களும் இறந்துட்டு இருக்காங்க, எவ்வளோ கண்ட்ரில இருக்கிறவங்களும் இறந்துட்டு இருக்காங்க. இதுல அல்டிமேட்டா யாரோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு? ஒரு நபரோட ஈகோவையா? 3-4 பிரசிடென்ட்ஸும் பிரைம் மினிஸ்டர்ஸோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு இத்தனை பேர் இறந்துட்டு இருக்கணுமா? அப்படி நடக்க கூடாது. நாங்க எங்க நாடே தப்பு பண்ணா கூட கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால ஒயிட் ஹவுஸ் முன்னாடி இன்னைக்கு ப்ரொடெஸ்ட் நடந்திருக்குது. இந்த போருக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் இல்ல, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை, நீ ஏன் அங்க போய் நிக்கிற? ஏன் அமெரிக்கர்கள் வந்து இறந்து போகிறதுக்கு அமெரிக்காவே காரணமா இருக்கு. இந்த போர்ல நம்ம ஏன் இன்வால்வ் ஆகணும்? ஈரானியன்ஸ் இறந்து போறாங்க, அமெரிக்கன்ஸ் இறந்து போறாங்க, ஏன் இந்த போர்ல அமெரிக்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவங்க நாட்டுக்குள்ளே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங். நாளைக்கு ட்ரம்ப் வந்து ஒரு கவர்ட்டான ஒரு ஆபரேஷன் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ரஷ்யா வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சைனா வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய டேட்டாவா நம்ம நிறைய டீடைல்டா பேச வேண்டியது இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். மிடில் ஈஸ்ட்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத டெய்லியும் நீங்க அப்டேட்டும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 1 கோடி இந்தியன்ஸ் இருக்காங்க. 1 கோடி இந்தியன்ஸ்க்கும் சரி, அவங்களோட சொந்தக்காரங்க இங்க 10 கோடி பேர் இருப்பாங்க. எல்லாருக்குமே அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோவை யூடியூப் உங்ககிட்ட வந்து சேர்க்கும். நான் போஸ்ட் பண்ணிடுவேன், யூடியூப் உங்ககிட்ட அப்போ வந்து சேர்க்கும். ஸோ ஐ வில் see you tomorrow. Bye. Take care.